அமைச்சராக இளைஞர் அணியில் இருந்துட்டு அதன் மூலம் அமைச்சராகி துணை முதல்வர் அமைச்சராக இருக்கக்கூடிய என்ன கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய மகனுடைய வலதுகரமாக இருக்கின்ற அன்பில் பொய்யாமணி மகேஷையே கூட என்ன வளர்வது என்பது திருச்சியில் முடியாது என்பதாக என்ற அளவுக்கு ஒரு வலுவாய்ந்தது தான் KN நேருவினுடைய சாம்ராஜ்யம். இன்னும் சொல்லப்போனால் எல்லா மாற்றுக் கட்சிகள் மத்தியில் உள்ளவர்களுக்கும் அதனுடைய முன்னோடிகளுக்கும் அவர் நல்ல வசதி செய்து கொடுக்கக்கூடிய நற்பண்பு உள்ளவர். அது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நற்பண்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பண்ணையாருடைய ஒரு தன்மையில் பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், வெளிப்படையாக பேசுவார் எதனாலும் என்பது சொல்கிறாங்க. ஆனால் தந்திரம் என்பதும் கெட்டிக்காரத்தனம் என்பதும் ஊறிப்போன ஒரு கழகம். அப்போது எதிர்த்தரப்பு வளர்வது என்பதை எப்படி தடங்கல் செய்யணும் என்று தெரிந்த புதிய புதிய வடிவங்களை உருவாக்கக்கூடிய புதிய புதிய வகைகளில் களத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க.